சிறு பிள்ளைங்கள்லாம் ஃபஸ்ட்டு அதை முன்னாடி தூக்கி வைக்கணும் போல் எனக்கு தோணுது. அல்லேலூயா. பெரியவங்களே நீங்கள் பயமில்லாமல் இருக்கிறீங்க. இது ஆவியானவர் உங்களோடு பேசுகிற நேரம். நீங்கள் சோத்திரம் பிள்ளைகளோடு நேரத்தை செலவிடுகிற நேரம் இது அல்லவே அல்ல. கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் தயவு செய்து கவனிங்க, அங்கெங்குமா பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அவர் சிருஷ்டித்து உண்டாக்கி படைத்திருக்கிறார். எவைகளை? உங்களுடைய சரீரத்தின் அவயவங்களை. சொல்லுங்க, உங்களுடைய சரீரத்தின் அவயவங்களை அவர் சிருஷ்டித்து படைத்து உண்டாக்கி இருக்கிறாராம். பார்த்து 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 என்ன செய்தாராம்? படைத்தார். பார்த்து 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 உண்டாக்கினார். பார்த்து 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 சிருஷ்டித்தார். என்னத்தை பார்த்திருப்பாரு சொல்லுங்களேன்? எதை பார்த்திருப்பாரு? சரீரத்தின் அவயவங்களை பார்த்து 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 படைத்தார். ஆமென். நல்ல கவனிங்க. நீங்கள் இந்த ஸ்கேன் பண்ணுற அந்த கருவிகள் வழியாக ஸ்திரீயானவளுடைய கருவிலே ஜனிப்பிக்கப்பட்ட குழந்தையினுடைய வடிவிலே இருக்கிற கண்காட்சிகளை கண்ணார நீங்கள் கண்டுகளிப்பீர்களானால் ஒரு பூச்சி போல இருக்கும். ஆமாம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரீரத்தின் அவயவங்கள் என்ன செய்யும்? அப்படியே உருவாக்கப்படும். அல்லேலூயா. அதை உருவாக்கக்கூடிய அந்த விதங்கள் எந்த ஆமென் சோத்திர நவீன இயந்திரங்களுக்கோ ஆமென் ஆராய்ச்சியாளர்களுக்கோ புரட்சியாளர்களுக்கோ அல்லேலூயா ஆமா நிபுணர்களுக்கோ அதிகாரம் இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. சிருஷ்டித்து படைத்து உண்டாக்கக்கூடிய அந்த ஆற்றலையும் சக்தியினையும் அவருக்கு ஒருவருக்கே உரியதாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்படி இருக்க உங்களுடைய சரீரத்தின் அவயவங்களை பார்த்து பார்த்து என்ன செய்தாராம்? சிருஷ்டித்தார், படைத்தார், உண்டாக்கினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம சிரசுக்கும் பாதத்திற்கும் நடு மையமாகிய சோத்திரம் இந்த ஷோல்டர் முதற்கொண்டு ஸ்டொமக் பகுதி வரைக்கும் ஃபஸ்ட்டு வச்சிருக்கிறாருன்னு வைங்களேன். அப்புறம் அதற்கப்புறம் பார்த்தா இது எப்படி இருக்குது சொல்லுங்க? கொலவிக்கல் மாதிரி இருக்கும். இந்த முண்டம் முழுக்கட்டையாக இருக்கக்கூடிய இந்த உருவத்தின் அடுத்த பார்ட்டு அல்லேலூயா கைகள், அப்புறம் கழுத்து, அப்புறம் ஹெட்டு தலை, அதற்கு மேல் பகுதியில் தோன்றப்பட்ட அமீன் கூந்தல்கள், அப்புறம் கண்ணு, செவிகள், மூக்கு, வாய், உதடு, பற்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி சரீரத்தினுடைய அவயவங்களை கர்த்தர் என்ன செய்தார்? பார்த்து பார்த்து சொல்லுங்க சிருஷ்டித்து படைத்து உண்டாக்கினார். அல்லேலூயா. அவளை அழகா படைத்து அமீன் சொத்திர சிருஷ்டித்து உண்டாக்கின அவருக்கு இந்த சரீர அவயவங்கள் செயல்படுத்துவதற்கு ஒப்புக்கொடாவிட்டால் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். அல்லேலூயா. நான் சில நேரங்களில் அப்படித்தான் எண்ணுவேன். என்னை சார்ந்திருக்கிறவர்கள் விசுவாசிகளோ அறிமுகமானவர்களோ நண்பர்களோ உற்ற தோழர்களோ அல்லது உடன் பிறந்த சகோதரர்களோ சகோதரிகளோ, நல்ல கவனிங்க சோத்திரம், அவர்களை சார்ந்த சில விஷயங்களுக்கு அடியவர்களை அழைப்பதுண்டு. எதற்கு? அவர்களுடைய காரியங்கள் வாய்ப்பதற்கு, சித்திப்பதற்கு, அல்லேலூயா, வந்து சேருவதற்கு. அல்லேலூயா அல்லேலூயா. கவனிக்கீங்களா? அவர்களுடைய காரியங்கள் சித்திப்பதற்கு, வாய்ப்பதற்கு, வந்து பழிப்பதற்கு அவர்களுடைய காரியங்கள். அல்லேலூயா.
அவைகளுக்காக அமீன் சோத்திரம் அழைத்து நம்மை உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னா அவர்களுடைய காரியங்கள். ஆனால் அதே நபர்கள், முதர்ந்து திரும்ப சொல்கிறேன், சபையின் ஜனங்கள், அப்புறம் சொல்லுங்க அறிமுகமானவர்கள், அப்புறம் சொல்லுங்க உற்ற தோழர்கள், நண்பர்கள், உடன் பிறந்தோர்கள், அவர்களை நான் அழைத்து ஒரு காரியத்திற்கு உடன் நிற்க அழைத்த பொழுது அவர்கள் வந்து உடன் நிற்கிற வேலை யாருக்கு சொல்லுங்க? படைத்து சிருஷ்டித்து உண்டாக்கினவருக்காக. என்ன விளங்குது? இதை டிஃப்ரெண்டை நீங்கள் கண்டுபிடிச்சவங்க சொல்லுங்க பார்ப்போம். என்ன சொல்ல வருகிறார் கர்த்தர்? விசுவாசிகள் அல்லது அறிமுகமானவர்கள், உற்ற தோழர்கள், உயிர் நண்பர்கள், உடன் பிறந்தோர்கள் ஒரு ஊழியக்காரர்களை அழைப்பது எதற்குனா தனக்கெடுத்த காரியங்களுக்கு. ஆனால் ஊழியக்காரர் அழைப்பது இறைவனுக்கு எடுத்த காரியத்திற்கு. புரியுதா புரியலையா? ஒரு ஊழியர் விசுவாசிகளையோ அறிமுகமானவர்களையோ உயிர் தோழர்கள், உற்ற நண்பர்கள், உடன் பிறந்தோர்களை அழைப்பது எதற்குனா சொல்லுங்க இறைவனுடைய காரியங்களுக்காக. ஆனால் அதே விசுவாசிகளும் அறிமுகமானவர்களும் உற்ற தோழர்களும் உயிர் நண்பர்களும் அல்லேலூயா உடன் பிறந்தவர்களும் அழைப்பது அவருடைய காரியங்களுக்கு அல்ல, அவரவர்களுடைய காரியங்களுக்கு. அப்போ இறைவனால் சிருஷ்டிக்கப்பட்டு, இறைவனால் படைக்கப்பட்டு, இறைவனால் உண்டாக்கப்பட்ட இந்த சரீரத்தின் அவயவங்கள் படைக்கப்பட்டவருக்கும் உண்டாக்கப்பட்டவருக்கும் சிருஷ்டிக்கப்பட்டவருக்கும் உபயோகப்படுத்தப்படுவதற்கு அழைப்பிற்கு இணங்கி என்ன செய்வதில்லை? சொல்ல மாட்டேங்கிற முன் வருவதில்லை. அல்லேலூயா. பாப்பா மண்ணி கொஞ்சம் தள்ளி வாங்க, சுனிதாவும் கொஞ்சம் தள்ளி வாங்க. பின்னாடி ஒரு பாப்பா கட்டையாக இருக்காங்க, அவங்க முகத்தை பார்க்கணும். பாப்பா அம்மாவும் சுனிதாவும் தள்ளி வாங்கண்ணே, சேர் எடுத்துக்கிட்டு. அல்லேலூயா. ஆமாம், பின்னாடி ஒரு வளர்த்தியான அம்மா இருக்காங்க, முகம் தெரியல. அல்லேலூயா. உங்களுடைய முகங்கள்லாம் தெரியணும். ஒருத்தருடைய தலை மறைவில் மற்றவர்கள் இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சம்மதிக்கவே கூடாது. உங்கள் முகங்களெல்லாம் பலிபிடத்தை நோக்கி இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சிருஷ்டித்தார், படைத்தார், உண்டாக்கினார் என்று சொன்னால் இந்த அவயவங்கள் அவருக்காக என்ன செய்யணும்? உபயோகப்படுத்தப்படுவதற்கு நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்க முன் வரணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய ஊழியர்கள் ஐக்கியத்தில் ட்ரெஸரர் அப்படின்னு சொல்லி 2 பேரை போஸ்டிங்கில் கொடுத்துருக்குறோம். ட்ரெஸரர் போஸ்டிங் அப்படின்னா பொருளாளர் பதவி. 2 பேருமே டேலண்ட் உள்ளவங்க, பெயர் சொல்ல வேண்டாம். அல்லேலூயா. திறமையுள்ளவர்கள், திறமை வாய்ந்தவர்கள். பணத்தை 100 ரூபா கொடுத்தா 200 ரூபாக பெருக்கக்கூடிய சக்தியை உடையவர்கள். ஆமாம், 2 நபர்களுமே குழு வைத்து நடத்தி இருக்கிறார்கள். எல்ஐசியில் இருந்திருக்கிறாங்க. பணம் பெருக்கக்கூடிய சக்தியினையை, திறமையினையை அவர்களுக்குள் கர்த்தர் புகுத்திருக்கிறார். அவங்க ட்ரெஸரரா நியமிக்கப்பட்டது நல்லதா கெட்டதா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆனால் இறைப்பணிகளுக்கு அவர்கள் தங்களை என்ன செய்வதில்லை? ஒப்பு கொடுப்பதில்லை. ஒப்பு கொடுத்தா இந்த சபைக்கு அக்கௌண்ட்டில் பயங்கரமான அமௌண்ட் என்ன செஞ்சுருக்கும்? அல்லேலூயா, விளைச்சல் அடைந்திருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்கே கவனிங்க, அவங்க வருவாங்க போ, இங்கே கவனிங்க. விளைச்சலாக இருந்திருக்கும், விளைச்சலாக இருந்திருக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா புரியலையா? எந்தெந்த திறமைகள் இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்கூட்டியே அறிய வரும். அல்லேலூயா. ஆகையினால தான் அந்த பொறுப்புகளை கர்த்தர் கொடுத்திருப்பார். உங்களுடைய காரியங்களுக்கு ஸ்தோத்திரம், உங்களுடைய அவயவங்களை செலவு செய்கிறதை விட அவருடைய காரியங்களுக்கு செலவு செய்யப்படுவதற்கு இந்த ஆயுதங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் லெகுவா வேலை பார்த்து அதிக சேலரியை பெற்று செல்லுகிறவர்களும் உண்டு.
லெகுவா வேலை பார்த்து, ஆனால் ஹார்ட் ஒர்க்காக கடின வேலை பார்த்து நல்ல கவனிங்க கொஞ்சம் சேலரி வாங்கி செல்லுகிறவர்களும் உண்டு. புரியுதா புரியலையா சொல்லுங்க. என்ன புரிஞ்சதுமா சொல்லுங்க, உங்களுக்கு புரிஞ்சது சொல்லுங்களேன். கடின உழைப்பு பெறுகிறவங்க குறைய சேலரி வாங்குவாங்க, ஆனால் லெகுவா வேலை செய்கிறவங்க அதிகமாக சேலரி வாங்குவாங்க. புரிஞ்சிருச்சா புரியலையா? ஆமாம், 2 பேருக்கும் ஒரு எஜமானந்தான் படி அளக்கிறாரு. அல்லேலூயா. ஆனால் நீங்களும் நானும் அந்த கடின உழைப்பை செய்து கொஞ்ச வருமானத்தை எந்த எஜமானன்ட்ட வாங்குகிறோம் சேலரிய? உலக மனிதனாகிய எஜமானினிடத்தில். ஆனால் அதே கடின உழைப்பை சொல்லுங்க, படைத்து சிருஷ்டித்து உண்டாக்கின அகில உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளுகை செய்கிற எஜமானனாகி இயேசு கிறிஸ்துவினுடைய கரங்களினால் வாங்குவதற்கு நம்ம கடின உழைப்பு உழைக்கப்படுவதற்கு இந்த சரீரத்தின் அவயவங்களை ஒப்பு கொடுக்க முன் வருகிறோமா? வருகிறோமா? யோசித்து பாருங்க. வருகிறோமா ஐயா? ஆமாம். 9:10 ஃபோன் பண்ணி ஐயா நான் ரெடியாக இருக்கிறேன்னு கூப்பிட வாங்கன்னு சொல்லிட்டாங்க. 9:10. அல்லேலூயா. மற்றொரு நபர் 9:15 ஆலயத்தை சுத்திகரிக்கிற பணிகளுக்கு ஓடோடி வந்துட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். சுத்திகரிப்பு பணிக்கும் ஆலய சோத்திரம் நலனுக்கும் 2 பேர் வருகிறாங்க அப்படின்னா மீதம் உள்ளவர்கள் நம்ம அவர்களைப் போலவே வர, துரிதமாய் வர. அல்லேலூயா. ஏன் முயற்சி எடுக்கக்கூடாது? அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது உங்களுடைய சரீரத்தின் அவயவங்கள் ஒன்னொன்னா நீங்க சொல்லுங்க பார்ப்போம். சிரசிலிருந்து சொல்ல ஆரம்பிங்க. சிரசில் சொல்லுங்க. முடி, அப்புறம் தலை, முடி, அப்புறம் கண், செவி, மூக்கு, வாய், நாவு, பற்கள், அல்லேலூயா, சொற்கள், அல்லேலூயா, ஷோல்டரு, ஹார்ட், அப்புறம் கை, அப்புறம் கல்லீரல், நுரையீரல், இப்படி கிட்னி, இன்னும் சொத்திரம், அப்புறம் சொல்லுங்க பெட்டெக்ஸ், அப்புறம் மூட்டு பகுதி, அப்புறம் பாதம், விரல்கள். அல்லேலூயா. இதெல்லாம் இறைவனுடைய படைப்பால் உண்டாக்கப்பட்ட சரீரத்தின் அவயவங்கள். இந்த அவயவங்களை அநீதியினுடைய ஆயுதங்களாக நீங்க என்ன செய்யாதீங்க? உபயோகப்படுத்தாதீருங்கள். கண்ணை மூடாதீங்க. அல்லேலூயா. கண்ணை மூடக்கூடாது. இந்த சரீரத்தின் அவயவங்களை அநீதிக்குரிய ஆயுதங்களாக நீங்க யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணுகிற நிலைகளில் நீங்கள் இருப்பீர்களானால் இந்த உலகத்தோடு உலகம், அது அதிக சேலரியாக இருக்கலாம், குறைவான சேலரியாக இருக்கலாம், அது அழிந்து போகும். அல்லேலூயா. ஆமாம். சிப்பில் ஒரு பிரதர் சொத்துறான் சேலரி எடுக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ எடுக்கிறாங்க சொல்லுங்க? எவ்வளோ எடுப்பாங்க? எவ்வளோ எடுக்கலாம்? ஒவ்வொரு ஆளாக சொல்லுங்களேன். எவ்வளோ எடுக்கலாம் சேலரி? ஆமாம், 1 lakh. அப்புறம் அதுக்கப்புறம் சொல்ல முடியாதா? சரி, ஃப்ளைட்டில் பணிபுரிகிறவங்க எத்தனை லட்சங்கள் சேலரி எடுக்கலாம்? பாருங்க ஐயா, ஆடு மாடு வாங்குற மாதிரி பேசுகிறாங்க. லட்சங்கள் தாண்டி விடும். அல்லேலூயா. ஏங்க நீங்கள் எந்த ஒர்க் பண்ணாலும் பரவாயில்ல, அதிக சேலரியோ குறைந்த சேலரியோ இருந்தாலும் அது இம்மைக்குரிய மேன்மைகள் இம்மையிலே தோன்றி இம்மையிலேயே என்ன செய்யும்? மறைந்து விடும். ஆனால் இந்த இறை படைப்பினாலும் சிருஷ்டிப்பினாலும் உண்டாக்கப்பட்டதினாலும் சொத்துரம் இந்த சரீரத்தின் அவயவங்களை அவருக்குரிய ஆயுதங்களாக உபயோகிப்பதற்கு நீங்கள் உங்களுடைய அவயவங்களை ஒப்புக் கொடுப்பீர்களாகில் அந்த கிரியைகளுக்கு தக்க செயல்களுக்கு தக்க சன்மானங்களும் பரிசுகளும் வெகுமதிகளும் அவராலே இந்த பூமியிலும் வானத்திலும் கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கரை உயர்த்தக்கூடாது. கரை உயர்த்தாதீங்க. காலை கையை ஆட்டிக்கிட்டு தலையை ஆட்டிக்கிட்டு சோத்திரம். ஒரு பயமே கிடையாது. தோத்திரம்.
அநேக சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயபக்தியோடு இருப்பாங்க, இறை பற்றுதல் உடையவர்கள். ஆமாம், பயம், ரொம்ப நடுக்கத்தோடு வசனத்தை கவனிக்கணும், பயத்தோடு நடுக்கத்தோடு. ஆமாம், தேவ சன்னிதானத்தில் வார்த்தைகளை கவனிக்கணும். அல்லேலூயா. ஆகினால் தான் நல்ல ஒரு சத்திய உபதேசத்தை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். வாசியுங்கள் திரும்பவும் அதே வசனத்தை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக, கவனிங்க, பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல், அநீதியின் ஆயுதங்களை பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைக்க பண்ணின தேவனுக்கென்று ஒப்புக்கொடுங்கள். அல்லேலூயா. அப்படின்னு பார்த்துட்டுங்க உடனே நீங்க கவனிங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் பிரசங்கம் முடிஞ்சிடும். பைபிளை பார்த்துக்கிட்டே இராதீங்க, இங்க கவனிங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய அவயவங்கள் பாவத்திற்கு ஒப்பு கொடுக்காது. எப்படி இசைவாணி சொல்லுங்களேன், பாவத்திற்கு எப்படி ஒப்பு கொடுக்கிறோம்? நம்ம எதுல இருந்து ஆரம்பித்தோம்? முடி, தலை, அப்புறம் செவிகள், கண்கள், மூக்கு, வாய், நாவு, பற்கள், அப்புறம் கை, அப்புறம் ஷோல்டர்கள், அப்புறம் ஜஸ்ட்டு, அப்புறம் ஹார்ட்டு, அல்லேலூயா, கல்லீரல், நுரையீரல், பித்தப்பை, அப்படிலாம் நிறைய இருக்குது. அப்புறம் பெட்டெக்ஸ், அப்புறம் சொல்லுங்க ஸ்டொமக், அப்புறம் அல்லேலூயா சொல்லுங்க கை கால்கள் எல்லாம் ஆமீன் அவரால் படைக்கப்பட்ட சொல்லுங்க அவயவங்கள். இவைகளினால் பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. எப்படி இந்த அவயவங்கள் பாவத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்படுகிறது? ஒரு ஆளா சொல்லுங்க. ஒரு ஆள் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? ஆட்சியை தட்டி விடுறா. எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? கீழ்ப்பகுதியிலிருந்து ஆரம்பிக்கலாமா, மேல் பகுதியிலிருந்து ஆரம்பிக்கலாமா? தம்பி நீங்க சொல்லுங்களேன். இந்த அவயவங்களிலே ஒரு பகுதியை மட்டும் நீங்க சொல்லுங்க. முடியவே நீங்க சொல்லலாம், முடியவே சொல்லலாம். இந்த ஹேர் கட் பண்றதுலேருந்து ஆரம்பிக்கலாமே. பேடு வாசிக்கிறவங்களுடைய அந்த ஹேர் கட்டிங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. கொடரோடு அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கொடரோடு, கொடை மிளகா, அது போலையும் கட் பண்ணலாம். எட்வின் எந்திரிங்க, எந்திரிச்சு நின்று காட்டுங்க. இவரை போலையும் ஹேர் கட் பண்ணலாம். அங்கே பார்த்து திரும்பி காமிங்க தம்பி. தம்பி நீ எந்திரி. இவரை போலையும் ஹேர் கட் பண்ணலாம். உட்காருங்க. இது 3 பேரை எழுப்பி விட்டுருக்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஆளை அவங்க தலையை நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஆமாம், அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆமாம், தலை முடியிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம பிரவீன் பிரதரையும் பாருங்க, அவரும் அழகாத்தான் வெட்டி இருக்கிறாரு. ஏன் தலையை பார்த்தீங்களா? இதுவும் கேர் கட்டிங்க தான். அந்த இவர் தலையை பாருங்க, சோத்திரம். தலை முடி கூட பாவத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படக்கூடாதான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப தலைமுடிகளில் தோன்றி, நல்ல கவனிங்க, செவிகள். செவி அழகா இருக்குது. இந்த செவியில நம்ம என்ன செய்கிறோம்? சில நேரங்களில் நல்ல கவனி, இங்கே ஒரு செயின் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? செயின் போடுறத தங்க சிஸ்டர் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், இதில் போட்டு இங்கிட்ட ஒரு துவாரம் போட்டு, இங்கே கர்நாடகா ஸ்டேட்லலாம் பார்த்து இங்கே ஒரு ஓட்டை, இங்கே ஒரு ஓட்டை வரிசை, இங்கே ஒரு முக்கு, ஆமாம், போட்டு கிணக்குன்னு ஒரு கம்மல் போட்டு அப்படி ஒரு செயின் போட்டிருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா கையில் போடுற வலையில் காற்றுல போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது அப்படி இருந்ததா? சொல்லுங்க தங்கச்சி. சிருஷ்டிக்கப்படும் போது வளையல் போட்டுக்கிட்டேவா வந்தோம்? வளையல், செயின், ஒட்டியானும் போடலை. ஆமாம், இங்கே கவனி. யாராச்சும் சட்டி பணியை போட்டு வந்தீங்களா? போட்டு வரல. பிறப்பாலை பிறந்து வருகிற பொழுது நீங்கள் எப்படி வந்தீங்க? யோபு சொல்லுகிறாரு, தாயின் வயிற்றிலிருந்து நான் எப்படி வந்தேன்? நிர்வாணியாய் வந்தவன் நிர்வாணியாகவே திரும்ப போகிறேன். எங்கே போகிறேன்? மண்ணிலிருந்து வந்தவன் மண்ணுக்கே திரும்ப போகிறேன். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் சிருஷ்டித்த, படைத்த, உண்டாக்கினவரை என்ன செய்கிறோம்? அவருடைய இஷ்டத்திற்கு நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் உபயோகப்படுத்தப்படுவதற்கு ஒப்பு கொடுக்காம, அனுமதியின்றி நம்ம என்ன செய்கிறோம்?
பாவத்திற்கு நம்முடைய சரீர அவயவங்களை அலங்கரிப்பதற்கு ஒப்பு கொடுத்து விடுகிறோம். கேட்டு செய்கிறோமா? ஓட்ட போடுறதுக்கு ஏசப்பட்டு கேட்டிங்களா? ஓட்ட போடுறதுக்கு யாராவது கேட்டிங்களா? அதை கேட்காதவங்க பிற எதை கேட்பீங்க நீங்கள்? இதில் ஓட்ட போட போகிற ஆண்டவரே தோத்திரம், ஐயப்பா ஆசாரி கடைக்கு போகிறேன், 100 பவுனில் தோத்திரம், புல்ல டோட்டலாக நகை செய்ய போகிறேன், கழுத்தில் காதில் மூக்கில். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, பாவத்திற்கு உங்களுடைய அவயவங்களை ஒப்பு கொடுக்காதீங்க. பிறப்பாலே ஆமீன் ஸ்தோத்திர சிருஷ்டித்து படைத்து உண்டாக்கப்பட்ட அந்த சரீரத்தின் அவயவங்கள் படைத்த சிருஷ்டித்த உண்டாக்கினவருக்கு உபயோகப்படுத்தப்படும்படி இந்த சரீரத்தின் ஆயுதங்கள் என்று சொல்றாரு. அவயவங்கள் ஆயுதங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ஒவ்வொரு அவயவங்களை முடி கூட ஆயுதம் அப்படிங்கிறது. அது கூட பிறருக்கு இடருளா என்ன செய்யக்கூடாதான், இடரலை உண்டாக்கக்கூடாதா? அப்படிதானே இல்லையா? ஆமாம். மிஸ்பா சபை அப்படின்னு ஒன்று இருக்குது. டவுன் பக்கத்தில் தென்பத்து ரோட்டில் அமைந்துள்ள ஒரு பேருந்து சாலை முன்புறத்தில் இருக்குது. செல்வராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்டர் அங்கே இருந்தார். அவங்க சர்ச்சுக்கு நாங்கள் கன்வென்ஷனுக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். என்னைய போன மாத்திரத்தில் நீங்கள் மீசையை என்ன செய்யணும், எடுக்கணும், இந்த சஃபாரியை நீங்கள் கலட்டி ஓரங்கட்டி போடணும், சாதாரண உடைகளை நீங்கள் அணியணும் அப்படின்னு சொன்னார். இந்த வஸ்திரங்கள் கூட பிறரை என்ன செய்கிறது, பாவத்திற்குள்ளாக்கி விடுகிறது. கவர்ச்சிகரமான ஆடைகள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுடைய சரீரத்தின் அவயவங்கள் பாவத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படக்கூடாதாம். அப்படின்னா முடியிலிருந்து ஆரம்பித்தோம், அப்புறம் நீங்கள் அப்படியே செவியில் ஆரம்பித்தோம் இல்லையா? செவியில் துவாரம் போட்டோம், இங்கே ஒரு துவாரம், இங்கே ஒரு துவாரம், 3 துவாரம் போட்டு, ஆமாம், கம்மல், அதற்கு துணை கம்மல் அதெல்லாம் ஆமாம் போட்டு, செயினெல்லாம் போட்டு, சில நேரம் கையில் போடக்கூடிய வலைகளை என்ன செய்தோம், இதில் போடுறோம். அது இங்கே இடிச்சுக்கிட்டே கிடக்கும். இவைகள் வழியாக கூட பாவத்திற்கு உங்களுடைய இறைவன் படைப்பால் உண்டாக்கப்பட்ட அவயவங்கள் ஒப்பு கொடுக்கப்படுகிறதாம் பாவத்திற்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். 3வது நீங்களே சொல்லுங்க. கண்ணை பாருங்க, கண்ணை பாருங்க, என்ன அழகா இருக்குன்னு. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் டக்குன்னு ரெண்டு பேரா திரும்பி பாருங்க. கண்ணை அப்படி நல்லா உருட்டி பாருங்க. கண்ணு நல்லா இருக்குதா அண்ணன்? நல்லா இருக்குதா உங்க கண்ணு? என் கண்ணு நல்லா இருக்குதா? நல்லா அழகா இருக்கு பாருங்க. இந்த கண் இமைகளை பாருங்க, என்ன அழகா இருக்குன்னு. பார்த்துருக்கீங்களா? நல்லா இருக்கா? ரயில் பூச்சியை பார்த்துருக்கீங்களா? அந்த ரயில் பூச்சிக்கு முடி இருக்கும் பார்த்தீங்களா, 2 தண்டவளத்தில் போகிற மாதிரி முடி, அதுபோல் அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது அழகா இறைவனுடைய படைப்பால் படைக்கப்பட்ட இது ஒரு அவயவங்கள். இதில் போய் கருப்பாக இருப்பதற்கு போடுறாங்க, சொல்லுங்க, மை, கண்மை போடுகிறாங்க. புருவத்தில் ஆமாம் பியூட்டி பார்லரில் போய் என்ன செய்கிறாங்க, முடியை பிடுங்கி எடுக்கிறாங்க, அழகுபடுத்துகிறாங்க. இது யாருடைய படைப்பால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள் சொல்லுங்களேன். தோத்திரம். எத்தனாவது பகுதியை நம்ம முடிச்சிருக்கோமா? கண்ணில் மேலே என்ன இருக்குது, புருவம் இருக்குது, கீழே எமைகள் இருக்குது இல்லையா? இந்த கண்ணின் கருமணியில் கூட சிலர் போய் ப்ரௌன் கலரை ஒன்று அப்படி ஒட்டுக்கிறாங்க, ப்ளூ கலரை ஒட்டி வைக்கிறாங்க. பார்த்தீங்களா? கண் முடிச்சு பார்த்தா ப்ரௌன் கலர் இருக்கும், ப்ளூ கலரில் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுடைய சிருஷ்டிப்பு, படைப்பு, உண்டாக்குகிற தன்மைகளின் நாள் கொண்ட அவயவங்களை பாவத்திற்கு என்ன செய்கிறாங்களாம், ஒப்பு கொடுக்கிறாங்களாம். நீங்களும் நானும் எப்படி ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? அல்லேலூயா. அவருக்காக இந்த சரீரத்தின் அவயவங்கள் செயல்படுவதற்கோ பயன்படுவதற்கோ ஒப்பு கொடுக்கிறோமா? கொடுப்பதில்லை. அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, சுவாசிக்கிற நோஸ் இருக்குது இல்லையா, மூக்கு. இது தேவையற்றவைகளை என்ன செய்கிறது, நுகர்ந்து பார்க்கிறது. எவங்க வீட்டில் இன்னைக்கு மீன் குழம்பு, இன்னைக்கு சிக்கனு, இன்னைக்கு மட்டனு, தோத்திரம், அது என்ன செய்கிறது, சுமல் பார்க்க. அப்படி சாதாரண போகும்போது
சுமல் அப்படி கிராஸ் ஆகிறது பிரச்சனை கட்டு சன்னல் வெளியே கதவுள் வெளியே சோத்திரம். தேவையற்ற காரியங்களுக்கு அதை யூஸ் பண்ண நோ யூஸ். அல்லேலூயா. அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா வாய் அழகா இருக்குது. எப்படி இருக்குது? வாய் அழகா இருக்குது. வாயை சுற்றிலும் உதடு இருக்கு. இங்க கவனிங்க, உங்களுக்கு வாயை சுற்றிலும் என்னது இருக்கு? உதடு. இந்த உதட இல்லைன்னா எப்படி இருக்கும் வாய்? உதடு இல்லைன்னா எப்படி இருக்கு? இங்க கவனிங்க, உதடு இல்லைன்னா அந்த வாய் அழகு இருக்குமா? எங்க கவனிங்க, எங்க கவனிங்க. இந்த உதடு இருக்கிற இடமே தெரிய மாட்டேக்கு. இப்ப தெரிய வைக்கிறாங்க சிலர். எதனால தெரிய வைக்கிறாங்க உதடு இருக்குன்னு சொல்லி? லிப்டிக் வழியாக. டிக் டிக் இல்ல, லிப்டிக். லிப்டிக். அல்லேலூயா. டிக் 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 லிப்டிக் வழியாக இந்த உதடுகளை அடையாளப்படுத்தும்படி தெரிய வைக்கிறாங்க. பரலோகமே பூலோகத்தில் இறங்கி வருகிற மாதிரி யூடியூப் சேனல்ல பாட்டு பாடுகிற பரிசுத்தவான்களே என்னெல்லாம் செய்யறாங்க? எல்லாம் செய்யறாங்க. முடிஞ்சது. கூந்தல்களை கருமையாக்குகிறாங்க, புருவத்தை சீர்படுத்துகிறாங்க, அப்புறம் கண்ணிமைகளிலே மை போடுறாங்க, அப்புறம் சொல்லுங்க உதட்டில் லிப்டிக் சாயம் பூசுகிறாங்க. இதெல்லாம் அருவருப்பானதொன்று. அதை செய்து கொண்டு அவங்க முடியையும் குலைச்சி போட்டு என்ன செய்கிறாங்க? பாடல் பாடுறாங்க. அவங்களும் பாடல் பாடுறாங்க. கீபோர்டு போடுறவன், கிட்டார் வாசிக்கிறவன், எல்லாரும் அவனும் ஆண்களும் பெண்கள் போல முடியை வளர்த்து கொண்டு இறைவனுடைய சிருஷ்டிப்பினால் படைப்பினால் உண்டாக்கப்பட்டவைகளின் சரீரத்தின் அவயவங்களை பாவத்திற்குரிய அமேன் சொத்திர ஆயுதங்களாக உபயோகிக்கிறார்கள். நீங்க சொல்லுவீங்க அவங்க பாடும்போது எவ்வளவு வல்லமை வருது அப்படி நீங்க சொல்லலாம். பேய் பாடும்போது வல்லமை வரலையா? பேய் பாடுகிற பொழுது வல்லமை வருது வரல? சினிமா பாடல்களில் வல்லமை எமோஷனல் வருதா மக்களே? வரலையா? எங்க வருதா வரலையா? சினிமா பாடலில் டச் பண்ணலையா உங்களை? அல்லேலூயா. இறைவன் 3 நபர்களை தமது பிரமாண்டமான ஊழியத்தில் பயன்படுத்தினார். மிகாவேல், காப்ரிவேல், அப்புறம் இன்னொரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. பிரதானமான பணியை செய்யும்படி பாடல் கொயர் அப்படிங்கிற ஒரு லீடர் போல அவனை வைக்கலாம். அவனுக்குள் பொறுப்பை கொடுத்திருந்தார். அவன் பாடி முழுவதும் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். பாடி முழுவதும் எங்கே டச் பண்ணாலும் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். பயங்கரமான வாய்ஸு, பயங்கரமாக ரிதம் பேடு போல் பயங்கரமாக நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் ஒலிக்கும். அல்லேலூயா. அவன் நல்ல பெரும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கணக்கான் ஓரை தன் பக்கமாக என்ன செய்வான்? தன்னுடைய இசைகளின் சோத்திரம் அந்த திறமைகளினால் கவர்ச்சி பண்ணுவான். பார்த்தீங்கன்னா இவனுக்குள்ள பயங்கரமான பெருமைகள் வந்தது. அநேக சோத்திரம் அவங்களுக்கு சோத்திரம் ஆதரவாளர்கள் பெருகினார்கள். பெருமை வந்ததினாலே கர்த்தர் பார்த்தாரு, அவனை தள்ளி விட்டார். அல்லேலூயா. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனே சத்துருவாய் எழும்பி கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறார் இந்த நாள் வரையிலும். அல்லேலூயா. அவன் தன்னுடைய மகிமையினால் இன்றைக்கு ஒரு பெரிய எழுப்புதல ஜனங்களுக்கு மத்தியில் அப்படியே விரிக்கிறான். அவன் பாடுகிறது எவ்வளவு வல்லமையா இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு புரியுதா புரியலையா? கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்களோ அந்த வசனம் சொல்லுகிறது, ஆமென், உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் என்று சொல்லுகிறாரு. உங்க அவயவங்கள் எப்படி இருக்கக்கூடாது? பாவத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படக்கூடாது. ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, அந்த அவயவங்களை படைத்தவர், சிருஷ்டித்தவர், உண்டாக்கினவரே யார்தான்? இயேசு கிறிஸ்து தான். அந்த அவயவங்கள் அவருக்கு உபயோகப்படுத்தப்படுவதற்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவின் படைப்பினால் சிருஷ்டிப்பினால் உண்டாக்கப்பட்டவைகளினால் நீங்கள் வாழுகிறீர்கள் சொன்னா தலைமுடி கூட கரெக்டாக தான் கட் பண்ணணும். தலைமுடி கூட கரெக்டாக தான் கட் பண்ணணும். அப்படிதானே இல்லையா? அழக்கூடாது. எதையோ பறிகுறு கொடுத்தது மாதிரி அழக்கூடாது. திருமணம் ஆகுவதற்கு முன்பதாக
சோத்திரம். பெண்ணை பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. பெண்ணிட்ட சொல்லியிருக்கிறாங்க, ஆவிக்குரிய மாப்பிள்ளை கிடைச்சிருக்குது, நீ என்ன செய்யணும், கட்டாயம் நகைகளை கலட்டி விட வேண்டும் என்று சொன்னவுடன் அந்த பெண்ணானவர் நகையை கலட்டுவார்கள், முகத்தை பார்ப்பார்கள், நகையின் அணிகலங்களை அணிவார்கள், முகத்தை பார்ப்பார்கள். என்ன சொன்னேன் ராணி, சொல்லுங்கடா, என்ன சொன்னேன்? நகையை போட்டுட்டு ஒரு முறை பார்ப்பாங்க, கலட்டிட்டு ஒரு முறை பார்ப்பாங்க. போட்டுட்டு பார்க்கிற பொழுது ஆனந்த கண்ணீர், கலட்டிட்டு பார்க்கிற பொழுது சொல்லுங்க அங்கலாய்ப்பின் கண்ணீர். மூலியாயிட்டனே. அதுபோல சில நேரங்களில் நம்முடைய மனதும் உள்ளமும் உணர்வும் ஒத்து உழைப்பு கொடுக்காது. மூலியா இப்படி இருக்கிறேனே. அதுபோல விட முடியாத அந்த அணிகலங்களினால் அழுகை, ஆக்ரோஷங்கள், கண்ணீர்கள் வருகிறது போல கேர் கட் பண்ணுகிற பொழுதும் அல்லேலூயா அழுக வரத்தான் செய்யும், கண்ணீர் வரத்தான் செய்யும். ஹலோ, கவனிக்கிங்களா? நேற்றைக்கு வீரவநல்லூர் என்கிற பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு பேக்கு கடையில் நின்று கொண்டிருக்கிற பொழுது செப்பல், ஒரு சத்திரம் 11th படிக்கிற மாணவி செப்பல் எடுக்க வருகிறாள். அவள் சொல்லுகிறாள், என்னுடைய ஃப்ரெண்டு இது மாதிரித்தான் செப்பல் அணிந்திருக்கிறாள், அதுபோலவே என்ன செய்யணும். ஆமாம், இவளுக்காக அவள் செப்பல் போடலை. யாருக்காக போடுறா? ஃப்ரெண்டுக்காகத்தான் செப்பல் போடுறா. பொதுவாகவே நம்ம பிள்ளைகளும் அப்படி தான். என் ஃப்ரெண்டு இப்படி தான் சட்டை எடுத்திருக்கான், என் ஃப்ரெண்டு இப்படித்தான் ஆமாம் ரெஸ்ட் வாட்ச் போட்டிருக்கான், என் ஃப்ரெண்டு இப்படித்தான் மொபைல் கவர் சோத்திரம் வச்சிருக்கிறான், என் ஃப்ரெண்டு இப்படித்தான் சொல்லுங்க டிஷர்ட்டு வாங்கியிருக்கிறான், ஷார்ட்ஸ் வாங்கியிருக்கிறான், ட்ராக் சூட்டு வாங்கியிருக்கிறான். ஆமாம், இன்னும் சொல்ல போனா ஜெனிப்பர் வச்சிருக்கிறதுல வாட்டர் கேன் வாங்கியிருக்கிறான். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் உபயோகிக்கிறது உங்களுக்கு எனக்காக அல்ல, பிறருக்காக. அல்லேலூயா. புரியுதா புரியலையா? தங்கச்சிங்க கவனிங்க. ஆமா, உங்களுடைய அவயவங்களை ஆண்டவர் சொல்றாரு அநீதியின் அவயவங்களாக. நல்ல கவனிங்க, பாவத்திற்கு ஒப்பு கொடுக்காதீங்க. பாவம் செய்கிறதற்கும் இந்த அவயவங்கள் தான் சொல்லுங்க தேவைப்படுகிறது. பரிசுத்தமாய் வாழ வைப்பதற்கு இந்த அவயவங்கள் தான் இறைவனுக்கு தேவை. பாவம் செய்வதற்கு யாருக்கு தேவைப்படுகிறது? பிசாசுக்குன்னா. பரிசுத்தமாய் வாழ வைப்பதற்கு பரிசுத்த ஆவியானவருக்கு இந்த அவயவங்கள் தேவைப்படுகிறது. பாவம் செய்வதற்குரிய சரீரத்தின் அவயவங்களாகிய ஆயுதங்களாக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்காதீங்க. அல்லேலூயா. செவிகளால் தேவையற்ற வார்த்தைகளை கேட்கிறோம் இல்லையா? கண்களால் தேவையற்ற காட்சிகளை காண்கிறோம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, வாயால் தேவையற்ற காரியங்களை உண்டு மகிழ்கிறோம், கரங்களால் தேவையற்ற காரியங்களை எடுத்து உபயோகப்படுத்துகிறோம், தங்களுடைய கால்களால் தேவையற்ற காரியங்களை செய்வதற்கு கால்களை உபயோகிக்கிறோம். ஆனால் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னது போல சபையின் மக்களாக இருக்கலாம், ஆனவர்களாக இருக்கலாம், உற்ற தோழர்களாய் உயிர் நண்பர்களால் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், ஊழியக்காரர்கள் அழைத்து தனக்குரிய காரியத்திற்கல்ல இறைவனுக்குரிய காரியங்களுக்கு உங்களை அழைக்கிற பொழுது உங்களுடைய ஆயுதங்கள் இறைவனுடைய பணிக்கென்று ஆயுதங்களாக சோத்திரம் பயன்படுவதற்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பதில்லை. அப்படித்தானே இல்லையா? புரியுதா? இன்றைக்கி உபாசம் ஜெபம் பண்ண வச்சுருக்கோம் அப்படின்னா அன்றைக்கி எனக்கு வேலை இருக்குன்றுவாங்க. விசுவாசி பார்த்துருக்கீங்களா? உபாச ஜெபம் யாருக்காக வச்சுருக்காங்க? சபையில் உபாச ஜெபம் யாருக்காக? சபையின் மக்களுக்காக. அது நேரம் இல்லை பாஸ்டர். ஆனால் அவங்க கூப்பிடுவாங்க. எங்கே கூப்பிடுவாங்க? பாஸ்டர் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஜெபம் வைப்போமா, கூட்டம் வைப்போமா அப்படின்னா யாருக்காக கூப்பிடுறாங்க? ஒருவருக்காக கூப்பிடுகிறாங்க. ஆனால் சபையின் மேய்ப்பன் பலருக்காக கூப்பிடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய அவயவங்களை நீதிக்குரிய அவயவங்களாக ஆயுதங்களாக உபயோகப்படுத்தப்படுவதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். அல்லேலூயா. வேகமாக நம்ம கரெக்டான டைமில் முடித்து கொள்ளலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். எதெல்லாம் ஒப்பு கொடுக்கணும் சொல்லுங்க? முடி கூட இடரல் உண்டாக்கக்கூடாது. அல்லேலூயா. சொல்லுங்க, முடி கூட என்ன செய்யக்கூடாது? இடரலாக இருக்கக்கூடாது. அப்புறம் செவிகள் இடரலாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
ஆமாம், பெண்களை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா ரயில் செயின் மாதிரியே கட்டி தொங்க விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ரயில் செயின். இப்போ திடீர்னு இங்கனுக்குள்ளே ஒரு சிரட்டை தூக்கி வச்ச மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சிரட்டை தூக்கி வச்ச மாதிரி இருக்கும். அந்த சிரட்டை முழு சிரட்டைலாம் ரொம்ப பெருசாக இருக்கும், கொஞ்சம் வெட்டிக்கு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கால் சிரட்டையை தூக்கி நடுவு பகுதியில் வச்சு மேலே தூக்கி வலிச்சிருவாங்க, பார்த்துருக்கீங்களா? பெண்கள். ராதாம்மா அப்படிலாம் வலிச்சிங்களா? வாலிப பிள்ளையில் தங்க சிஸ்டர் அவங்க லீலா அம்மா அல்லேலூயா. முதியோர்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பாப்பாமா அப்படி வலிச்சிருக்கீங்களா? தோத்திரம். வலிச்சிருக்கீங்களாம்மா? பிரம்மம்மா வேலாயுத மனைவியே பிளஸ்யம்மா வலிச்சிருக்கீங்களா? அப்படி தோத்திரம். புஷ்பம்மா வலிச்சாங்களான்னு தெரியல. அல்லேலூயா. சுந்தரியம் அப்படி வலிச்சிருக்கீங்களா? தோத்திரம். காய்ச்சரட்டை உள்ள தூக்கி வச்சு மேடு ஏற்றிடுது. அல்லேலூயா. ஆமாம், மாடலாக வலிக்காங்க. பின்னாடி ஒரு வளையலை போட்டு அவன் தலை முடி அதுக்குள்ளே தள்ளி போட்டு இங்கிட்டாமல் கொண்டை ஓடுவாங்க, தெரியுங்களா? ரவுண்டு கொண்டையாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். முடிகள் கூட கவர்ச்சிகரமாக இருக்கக்கூடாது. அதை பார்த்து ஆண் பிள்ளைகளை பார்த்து பெண் பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? இடரல் அடையக்கூடாது. பெண் பிள்ளைகளை பார்த்து ஆண் பிள்ளைகள் இடரல் அடையக்கூடாது. ஆண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளை பார்த்தும் இடரல் அடையக்கூடாது. பெண் பிள்ளைகளை பார்த்தும் இடரல் அடையக்கூடாது. அப்படிதானே? இன்னைக்கு நிறைய யூடியூப்பில் இருக்கக்கூடிய பாடகர்கள், ஒர்ஷிப் லீடர்கள், மெசேஜ் பண்ணுறவங்க எல்லா லேடிகளும் ஜென்ஸுகளும் பண்ணுகிற கூத்து கிறிஸ்தவ சமுதாயத்திற்கே சீர்கேடாக இருக்கிறது. தலையிலே சொல்லுங்களேன். ஆமாம், இந்த பக்கம் சுத்தமாக ஓடு தான் இருக்குது, தலை ஓடு தான் இருக்குது, மேலே தான் முடி பறந்துக்கிட்டு கிடக்கு. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், ஆமாம், நாவினால் கூட பாவம் செய்யக்கூடாது, பாவத்திற்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது, தேவையற்ற காரியங்களை இருதயத்தில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது, கைகளினால் செயல்படக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், முக்கிய சத்தியம். நீங்களும் நானும் காமெடி சீன் போட்டுக்கிட்டு இருக்கிறார் நினைக்காதீங்க. கர்த்தர் சொல்லுகிறாரு, ஒரு சில வசனத்தை இதற்கு ஆதாரமாய் உங்களுக்கு நான் வாசித்து காட்ட ஆவியானவரால் உந்தப்படுகிறேன். அல்லேலூயா. வாசியுங்கள் 2வது வசனத்தை சத்தத்தை உயர்த்தி. பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் அப்படிங்கிறார். பாவத்திற்கு மரித்த நாம் இனி, பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுங்க, இனி எப்படி அதிலே பிழைப்போம். பாவத்திற்கு மரித்தவங்க மட்டும் தோத்திரம் சொல்லி காட்டுங்க. பாவத்திற்கு மரித்துட்டையா? எத்தனை பேர் மரிச்சிருக்கீங்க? பாவத்திற்கு மரிச்சிருக்கீங்களா? மரிப்பு அப்படின்னா செத்து போயிருக்கீங்களா? பாவத்திற்கு செத்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கீங்களா? மரித்த கிறிஸ்து இனி மரிப்பார திரும்ப? அல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, பாவத்திற்கு மரித்த நீங்கள் இனி எப்படி பிழைப்பது? பாவத்திற்கு எப்படி மரிக்கப்படுகிறோம்? கவனிங்க, எப்படி மரிக்கிறோம் சொல்லுங்களேன். ஆமா, சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் தெரிந்த ஒன்று, ஞானஸ்தானம். ஆமா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஞானஸ்தானத்தின் வழியாக பாவத்தின் மனுஷன் என்ன செய்கிறான்? ஜலத்திலே மூழ்குகிற பொழுது மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறான். அவன் எழுந்திருக்கிற பொழுது நீதிக்கென்று அவன் பிழைக்கிறான். அல்லேலூயா. அப்போ பழைய பாவ மனுஷன் ஜென்ம சுபாவம் எல்லாம் அந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக என்ன செய்கிறான்? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விடுகிறான். திரும்ப எப்படி பிழைப்பான்? அல்லேலூயா. இங்கே கவனிங்க ப்ளீஸ். கரெக்டாக நான் முடிச்சிடலாம், ஆனால் நீங்கள் கவனிக்கணும். மரித்து அடக்கம் பட்ட பிற்பாடு திரும்ப அவன் எப்படி பிழைத்திருக்கிறான்? அல்லேலூயா சொல்லுங்களேன். அதே கேர் கட்டிங் தான். ஞானஸ்தானம் பெற்ற பிற்பாடும் அதே கேர் கட்டிங், அதே சடை தான், அதே உடை தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது சொல்லுங்க? ஞானஸ்தானம் எடுத்துட்டேங்க நான், தோத்திரம். ஞானஸ்தானம் பெற்ற பிற்பாடு அதே மாதிரி தானே இருக்கிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எது இருக்குதா சொல்லுங்களேன்? ஏதாச்சும் இருக்குதா இல்லையா? தங்க சிஸ்டர், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்களுக்கு முன்பதாக எப்படி இருந்தீங்க? உங்களுடைய அலங்காரங்கள், தோத்திரம் சொல்ல மாட்டேக்காங்க. எப்படி இருந்திருப்பாங்க சொல்லுங்க?
நல்ல நகை நட்டு சோத்திர திண்டுக்கல்ல பூட்டு எல்லாம் போட்ட மாதிரி பயங்கரமாக இருந்திருப்பாங்க. அவங்க இன்றைக்கி அதெல்லாம் முற்றிலும் வெறுத்துட்டு இப்போ எப்படி இருக்கிறாங்க? ஒன்றுமே வேண்டான்னு உதறி தள்ளிவிட்டு இருக்கிறாங்க. அப்படி உதறி தள்ளிவிட்டு முழுமையாய் உங்களை இருக்க ஆண்டவர் சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பாவத்திற்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு அதே பாவத்தை நீங்க என்ன செய்யக்கூடாதான்? செய்து பிழைத்திருக்க கூடாதான். அல்லேலூயா. இது முதல் பகுதி. ஆண்டவர் சொல்றாரு, பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? அதே வார்த்தை, அதே பேச்சு, அதே செயல்பாடுகள், அதே நடக்கைகள், அதே நடை உடை பாவனைகள் ஆண்டவர் சொல்றாரு. இரண்டாவது ஒரு பகுதியை வேகமாக வாசிக்கலாம். 15வது வசனம். இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? பாவம் செய்யலாமா? நீங்க அங்கிருந்து சொல்லுங்க, செய்யக்கூடாது. செய்யக்கூடாதுன்னு சொல்றவங்க மட்டும் உணர்வுபூர்வமாக கையை உயர்த்தி காட்டுங்களேன். இனிமேல் செய்யக்கூடாதியா தம்பி? செய்யலாமா? கையை உயர்த்திட்ட சலூன் கடைக்கு நேராக கூட்டிகிட்டு போயிட வேண்டியதான். என்ன செய்யக்கூடாது? இன்னைக்கு ஏற்கனவே எட்வினுக்கு கேர் கட்டிங் மதியத்துக்கு மேலே கடைக்கு கூட்டு போகிறேன். இனி நம்ம செய்யக்கூடாது. தோத்திரம். இங்கே கவனிங்க, கையை அப்படி மனப்பூர்வமாக உயர்த்துக்கிறவங்க உங்களை எல்லாரையும் மாற்றணும். மத்தியானத்துக்கு மேலே கூட்டம் முடிஞ்சவனை எல்லாரையும் கொண்டு போகணும். சிலர் பாருங்க, விரல்களில் நைல் பாலிஷ் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதை நல்லா உரசி எடுத்துட்டு அதில் இருக்கிற கரட்டலுக்கு முரட்டலுக்கு அதெல்லாம் எடுத்துட்டு என்ன செய்வாங்க? இப்போ கலர் கலராக இருக்குது. புடவைக்கு தக்கன செப்பலுக்கு தக்கன நைல் பாலிஷ் இருக்குது. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, ஞானஸ்தானம் பெற்ற பிற்பாடு, அல்லேலூயா, அபிஷேகம் பெண்ண பெற்ற பிற்பாடு அதை வெறுக்கிறதுக்கு மனசு வரலன்னா அதை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதுலேயும் சிலர் ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற பிற்பாடு அப்பதான் மாடல் மாடலாக அலங்கரிப்பாங்க. மாடல் மாடலாக அலங்கரி, கையில் கட்டுகிற வாட்சி கூட அதே கலர், புடவை கலர், ஹேண்ட்பேக்கு அதே கலர், செப்பல் அதே கலர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களை எல்லாருடைய கண்களும் பார்வையிட்டு கொண்டிருக்கிறது, அப்படிதானே இல்லையா? நீங்கள் நினைப்பீங்க, அதுக்குத்தானே பார்க்கறதுக்குத்தானே நாங்கள் போட்டுட்டு போகிறோம், எல்லாரும் பார்க்கணும் தானே என்ன செய்கிறோம்? இவ்வளோ அலங்காரங்களை நாங்கள் செய்து கொண்டு. தண்ணியை தூரவை, நீ வசனத்தை தூரவை. கவனி, பேசிக்கிட்டு இருக்க எனக்கே தாகம் இல்லை தம்பி, இங்கே கவனிமா. அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னண்டா? என்ன என்னாச்சு? அல்லேலூயா. கவனிக்கீங்களாமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, பிறர் பார்த்து எங்களை கண்டு மகிழ்ச்சி அடைவதற்கு தான் என்ன செய்கிறோம்? நாங்களே ஆடை ஆபரணங்களை, அணிகலங்களையும் நாங்கள் என்ன செய்கிறோம்? அலங்கரிக்கிறோம். அல்லேலூயா. என்ன செய்யணும்? உனக்கு சிரிக்கக்கூடாது மக்களே. கடவுளுடைய வார்த்தைகளை கேட்கிற பொழுது அலட்சியப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. ரெண்டாவது கர்த்தர் சொல்றாரு, என்ன சொன்னார் தெரியுமா? இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? அப்படின்னா நீங்க அங்க பைபிள்ல போட்டிருக்கு, நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லணும், கூடாது. சொல்லுங்க, அங்கிருந்து சொல்லுங்க. நீங்க அப்ப இனிமே அப்படி செய்வீங்களா? செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. பெண்களானா முன்னாடி 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 வரக்கூடிய அந்த முடியை வளர்த்து இழுத்து கட்டிடணும். இங்கே என்ன செய்யக்கூடாது? முன்னாடி விடக்கூடாது. அந்த முடி இழுத்து அப்படி இழுத்து கட்டிடணும். அது பாவம். இழுத்து கட்டிடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, உன் கண் இடறலா இருந்தா சொல்லுங்க, கண்ணை பிடிங்க என்ன செஞ்சிரு. ஆமா, கால் இடறலா இருந்தா ஒரு காலை துண்டா வெட்டி என்ன செஞ்சிரு. 2 காலுடையவனாய் நரலோகத்திற்கு போவதை பார்க்கிலும்
ஒற்றை காலனாக, ஒற்றை கண்ணனாக நான் என்ன செய்கிறேன்? பரலோகத்திற்கு போகிறேன். அல்லேலூயா. இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனால் இது கர்த்தர் விரும்புகிற ஒரு சத்தியம். அல்லேலூயா. சரி இருக்கட்டும், நீங்கள் பரலோகம் போக விரும்புகிறவங்க மட்டும் கையை உயர்த்துங்களேன். எத்தனை பேர் பரலோகம் போகணும்னு விரும்புகிறீங்க? சோத்திரம். ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா எப்படி போகணும்? இன்டர்வியூக்கு போகிறவங்க பல்லு தேய்க்காம, சோத்திரம், பேஸ் வாஷ் பண்ணாமல், சோத்திரம், ஒரு அழுக்கு பேக்க தோளில் போட்டு, சொல்லுங்க, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, அப்படியா? தோத்திரம். இன்டர்வியூக்கு போகிறதுக்கு ஒரு தகுதி இருக்குது. பார்த்து அவன் இன்டர்வியூ செலக்ட் பண்ணுறவன் வரவேற்கணும். உங்களை பார்த்தேன், வராத தம்பி வெளியில் போ. புரியுதா புரியலையா? பரலோகம் வரவேற்கக்கூடிய அளவிற்கு டிசிப்ளின் இருக்குது. வரவேற்கணும் உங்களை பார்த்து. இஷ்டப்படி நம்முடைய இறைவன் படைப்பால் படைத்து சிருஷ்டிக்கப்பட்டு உண்டாக்கப்பட்ட அந்த சரீரத்தின் அவயவங்களை இஷ்டப்படி அலங்கரித்துட்டு கேட்டுக்கு கூட போக முடியாது. கேட்டுக்கு கூட போக முடியாது. பரலோகத்துக்கு அப்படி போகிறதுக்கு கேட்டுக்கு கூட போக முடியாது. நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் நீங்கள் போயிடுவீங்களா? பாஸ்டர், நானும் பிரயாசத்தான் படுறேன். பிரசங்கித்ததுனால நான் போயிடுவேன், அப்படி பெரிய ஆள் அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கோம், பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் போயிடுவீங்களா ஐயா? அவர் இப்போ லேட்டஸ்ட் மாடலில் ரிங்ஸ் போட்டிருக்காரு. வயசு கிட்டத்தட்ட 60 வயசு தாண்டிடுச்சு. கையில் வளையல் போட்டு, விரல்களில் மோதிரம் போட்டு, காலில் நேற்றைக்கு தான் பார்த்தா ஒரு கருப்பு கயிறு கட்டியிருக்காரு. எந்த சபையுமே சரியில்லை, எந்த ஊழியக்காரருமே சரியில்லைன்னு வருத்தத்தை என்கிட்ட வந்து தெரிவிச்சுட்டு ஓடினார். ரொம்ப வருத்தப்பட்டார். ஜார்ஜ் முல்லர் திரும்ப வந்து இன்றைக்கு அமர்ந்திருக்கிறாரு. அவர் காது கேட்காது. நமக்கு வந்து சேரதெல்லாம் காது கேட்காத ஆளுக தான், கண்ணு தெரியாத ஆளுக. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பிரசங்கம் பண்ண, யோசித்து பாருங்களேன். அவர் இப்போ என்ன பேசினாலும் அவருக்கு தெரியாது. முத்துச்சாமியிட்ட அப்படி தான் சொன்னேன், நீங்கள் அந்த ஸ்பீக்கர் பக்கத்தில் வந்து இடது காது கேட்குற அளவுக்கு உட்கார்ந்து கொள்ளுங்க யான்னு நேற்றைக்கு சொன்னேன். நானே அவரை உட்கார வைப்பதற்கு மறந்து போனேன். சத்திய உபதேசம் உங்களுடைய செவிகளுக்குள்ளாக போகணும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, 2 கண்களோடு நல்ல கவனிங்க, நரலோகத்திற்கு போவதை பார்க்கிலும் இடரல் உண்டாக்குகிற ஒரு கண்ணை செய்ய பிடுங்கி ஏறி, ஒரு கையை வெட்டி ஏறி, ஒரு காலை வெட்டி ஏறி நொண்டி நொண்டி எங்க போயிடலாம்? ஆண்டவர் சொல்றாரு, படைத்த சிருஷ்டித்த உண்டாக்கினவருக்கு பிரயோஜனப்படலை அந்த அவயவங்கள். அநீதியின் ஆயுதங்களாக, பாவத்திற்காக அது என்ன செய்கிறதா? உபயோகப்படுத்தப்பட்டதான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு உரிமையுள்ள உங்களுடைய சரீர அவயவங்கள் எனக்கு உபயோகப்படுத்தப்படும்படி உங்களுடைய அவயவங்களை ஆயுதங்களாக ஒப்புக்கொடுங்க. அல்லேலூயா. மேல்படி இந்த ஊழியத்தை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு இந்த மூளையை யோசிப்பதற்கு அவருக்கு காரியங்களுக்கு நீங்கள் உபயோகப்படுத்தும்படி ஒப்புக்கொடுங்க. மேற்படி என்ன காரியம் செய்யலாம் ஆலோசனை செய்வதற்கு இந்த செவிகளை ஒப்புக்கொடுங்க. மேற்படி அவருடைய ஊழியத்தை முன்னேற்றம் அடைவ செய்வதற்கு ஆலோசனைக்கு இந்த நாவை ஒப்புக்கொடுங்க. பேசுவதற்கு கைகளை ஒப்புக்கொடுங்க. முழங்கால் படியிடுவதற்கு கால்களை ஒப்புக்கொடுங்க. புரியுதா புரியலையா? ஆண்டவர் சொல்றாரு, ஆமீன் ஸ்தோத்திர. பாவத்திற்கு நீங்க அதை ஒப்பு கொடுக்கலாமா? கூடாதே. அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. 7வது வசனம், மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே அப்படிங்கிறாரு. மரித்தவன் எங்க போய் மரித்தான்? ஜலத்தில மரித்தான். கவனிக்கீங்களாமா? எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க? முழுக்கு ஞானஸ்தானம். சும்மா கையை நல்லா உயர்த்துங்க. சும்மா சடார்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடிச்சு உயர்த்துங்க. முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்களா? எடுக்காதவங்க, இப்போ எடுத்தவங்க கையை கீழே போட்டு, எடுக்காதவங்களாம் போடுங்க. கையை உயர்த்தி காட்டுங்க. சும்மா உயர்த்துங்க. 18 வயதுக்கு மேலே என்னது கொடுக்கலாம்? ஞானஸ்தானம், டிரைவிங் லைசன்ஸு, பேங்கு பாஸ்புக்கு, தோத்திரம் எல்லாம் கொடுக்கலாம். 18 வயது பூர்த்தியானதுன்னா கையை உயர்த்தி காட்டுங்க. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், நீ நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டி இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். 7வது வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பாவத்தை செய்வதற்கு நீங்களாக்கப்படுத்தப்பட்டிருக்கிறான். எந்த பாவத்தை சொல்லுங்க?
கேர் கட் பண்ணுறது, சொல்லுங்க, லிப்டிக், அப்புறம் புருவத்தை சரி செய்வது, அப்புறம் கண்மை போடுகிறது காதுகளிலே, அப்புறம் வளையம் போடுகிறது, கடகம் போடுகிறது. இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பிறப்பாலை அவ்விதமான அலங்கரிப்பினால் என்ன செய்யலை? கர்த்தர் உங்களை அலங்கரித்து தாயின் கற்பத்திலிருந்து வெளியே கொண்டு வரவில்லை. இப்போ அவரவர்கள் இஷ்டத்துக்கு பிறந்த உடனே தாய் வந்து பிள்ளைக்கு எதை செய்யணும்னாலும் ஏசப்பாட்ட கேட்டா செஞ்சுக்கிட்டு இருக்கா. உடனே என் பிள்ளைக்கு 100 பவுன் செயின், அல்லேலூயா, ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்கிறது கிடையாது. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். விடுதலையாக்கப்பட்டுட்டான், அவன் விடுதலையாக்கப்பட்டுட்டான். இனி 3 வசனத்தை வேகமாக வாசிக்க உங்களுக்கு நான் கேட்கிறேன். நீங்களும் நானும் விடுதலையாக்கப்பட்டவர்கள் ஆகையினால் தான் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். வாசியுங்கள் 8வது வசனம். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். கிறிஸ்துவுடனே கூட மரித்தால் கிறிஸ்துவுடனே கூட நீங்களும் நானும் பிழைத்தும் இருக்கிறோம் என்று நம்புகிறோம். எத்தனை பேருக்கு அப்படி நம்பிக்கை இருக்குது? அல்லேலூயா. எங்க கவனிங்க, நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. நீங்க கிறிஸ்துவுடனே கூட பிழைத்து இருக்கிறீங்களா? இப்ப கிறிஸ்து உங்களோட இருக்கிறாரா? ஏமா ஆமாவா இல்லையாமா? இருக்கிறாரா இல்லையா? நீங்க இல்லைன்னா நான் நம்ப மாட்டேன். அவருடைய சுவாசம் உங்களுக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. ஆமா, மூச்சு போச்சுங்க. அங்க எங்க போச்சு? எங்க போச்சுப்பா? மூச்சு பேச்சு இல்லாம மூச்சு போச்சு. எங்க போச்சு? சுவாசம் எங்க போச்சு? ஆவி தன்னை தந்தவரிடத்துல போயிடுச்சு. யாரு ஆவியை தந்தா உங்களுக்கு? இந்த பாவிக்கு கொடுத்த ஆவி யார் கொடுத்தா? ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. பூமியின் மண்ணினாலே தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி ஒரு மனிதனை படைத்து அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவாகினான். ஆகினால் தான் வேதம் சொல்லுகிறது, ஆமென் ஸ்தோத்திரம், ஆவி தன்னை தந்தவரிடத்திலே போய் சேர்ந்தது. ஆன்மா இளைப்பாறுதலிலே இளைப்பாறுகிறது. சரீரம் பூமியிலே விதை போன்று விதைக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க, பாடியை புதைச்சிட்டாங்க. இங்கே கவனிங்க, பாடி என்ன செஞ்சிட்டாங்க? புதைச்சிட்டாங்களா விதைச்சிருக்கிறாங்களா? சொல்லுங்க. விதைத்திருக்கிறார்கள். அழிவுள்ளதாய் விதைக்கப்பட்ட அந்த சரீரம் அழிவு இல்லாததாய் எழுந்திருக்க போகிறது. மேனியோடு எழுந்திருக்க போகுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுதான் நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புங்கள். அடுத்த வசனத்தை 9. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவரை மரணம் ஆண்டு கொள்வதில்லைன்னா உங்களை என்ன செய்ய? அவரோடு இருக்கிற உங்களை என்ன செய்யாது? ஆண்டு கொள்வதில்லை. அல்லேலூயா. ஆமா, கையை தான் யாரும் உயர்த்தி அலையிலே சொல்ல மாட்டேங்கிங்களே. வர வர உயிர் இல்லாம ஐயா ஐயா தோத்திரம். கர்த்தருக்கு சித்தமான வருகிற காலங்களை ஒயர்கட்டில் ஆச்சு எடுத்து சைடில் போட்டுடணும். எல்லாரும் போய் தூக்கம் வந்ததுன்னா படுத்து தூங்குன்னு. அல்லேலூயா. ஆவியானவர் உங்களோடு என்னோடு பேசுகிறார். அடுத்த வசனத்தை 10வது வசனத்தை வாசிக்கிறது. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரு தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். யார் பிழைத்திருக்கிறார்? தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறது தேவகுமாரனாம் இயேசு. தேவனால் அவர் பிழைத்திருக்கிறார். மரித்தது ஒரு தரம், பிழைத்திருக்கிறது தேவனால் பிழைத்திருக்கிறார். இப்போ நீங்க யாரால பிழைத்திருக்கிறீங்க? சொல்லுங்க ராணிமா, யாரால பிழைச்சிருக்கீங்க? தேவனால். தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ,
சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. அல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசுகிறார். உங்களுடைய அவயவங்கள் அநீதிக்குரிய பாவத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படாமல் நீதிக்குரிய சோத்திர காரியங்களுக்கு இந்த அவயவங்கள் ஒப்பு கொடுக்கப்படணும். சிந்தனைகள் இயேசு கிறிஸ்துவினுடைய காரியத்திற்கு எடுத்தவைகளை குறித்தே சிந்திக்க ஒப்பு கொடுக்கணும். செவிகள் இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை கேட்பதற்கே ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஒப்பு கொடுக்கணும். வார்த்தைகள் வாய் இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை போதிப்பதற்கே உபயோகப்படுத்தப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. கரங்கள் நன்றாக பாடி துதித்து ஆராதிப்பதற்கே இந்த அவயவங்கள் ஆயுதங்கள் ஒப்பு கொடுக்கப்படணும். கால்கள் ஆண்டவர் அப்படியே நடனமாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கே ஒப்பு கொடுக்கப்படணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால தான் சொல்றாரு, இந்த வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள், ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவதற்கு ஒப்பு கொடுக்கிறீங்க சொல்லிட்டு சொல்றாரு. வாசிங்க. உங்கள் ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக என்ன செய்யுங்க? தேவனுக்கே ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்கணும். உங்களுடைய மூளை தேவனுடைய காரியங்களை சிந்திப்பதற்கு ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், தோத்திரம். முள்ளரு சார்ஜ் முள்ளர் அவரை லேச சொல்லுமா? கையை எல்லாரும் அப்படி கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நீதிக்கென்று செயல்படுவதற்கென்று உங்களுடைய அவயவங்களை அவருக்கே ஒப்பு கொடுங்கள். ஆராதனையில் சில நேரம் நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம்? பாடும்போது வாயை பூட்டி கொள்ளுகிறோம் இல்லையா? மூடிக்கொள்ளுகிறோம். கைதட்ட வேண்டிய நேரத்தில் கையை கட்டி கொள்ளுகிறோம் இல்லையா? பிரசங்கம் கேட்கும்போது கண்ணை திறந்து பார்க்க வேண்டியது கண்ணை மூடிக்கொள்ளுகிறோம். எத்தனை தப்பு பண்ணுறோம் பார்த்தீங்களா? இந்த அவயவங்கள் தவறு செய்கிறது. நல்ல அயர்ந்த நித்திரை செய்வாங்க. எப்போ தெரியுமா? பிரசங்கம் ஸ்டார்ட் பண்ணவுன்னு ஆரம்பிக்கிறது. பிரசங்கம் முடியும் போது பக்கத்தில் இருக்கிற ஒரு இடி, ஊர் வந்துருச்சு பசை விட்டு இறங்கு அப்படி சொன்ன மாதிரி, ஏம்மா ஊர் வந்துருச்சு இறங்கு. ரொம்ப தூங்கி முடிச்சிட்டா, களைப்பு, இரவு முழுவதும் பாடுபட்டுட்டு வந்திருக்கா, இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு இறங்குமா. அதுபோல் சபையில் ஆராதனை முடிஞ்சோன்னே எந்திரி, ஆராதனை முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு போவோம். செவிகள் செவி கொடுத்து கேட்பதில்லை, கண்கள் வேதவசனத்தை நோக்கி பார்ப்பதில்லை. அல்லேலூயா. கைகள் இறைவனுடைய பாடல்களை கரங்கள் கொட்டி பாட முயல்வதில்லை. கால்கள் தேவனை ஆராதிப்பதற்கு நடனமாடி துதிப்பதற்கு இடம் கொடுப்பதில்லை. தெய்வ பிள்ளைகளே, அவரால் சிருஷ்டித்து படைத்து உண்டாக்கப்பட்ட இந்த அவயவங்கள் அவருக்குரிய ஆயுதங்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்படித்தானே இல்லையா? அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே நீங்கள் கையை 2 கரங்களையும் உயர்த்துங்க. நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக ஒப்பு கொடுங்க. 2 கரங்களை உயர்த்தி, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. சொல்லுங்க. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தே ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். சொல்லுங்களேன். அர்ப்பணித்தேன். வாய் திறந்து சொல்லுங்களேன். அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன்.
அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். அப்பா என்னை, எல்லாருடைய நாவுகளும் கர்த்தரை பாடட்டும். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எல்லோரும் என்னோடு சேர்ந்து, உள்ளம் உடலும் எல்லாமே உமக்கு சொந்தம் ஐயா. சொல்லுங்க, உள்ளம் உடலும் எல்லாமே உமக்கு சொந்தம் ஐயா. கள்ளம் கவடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. சொல்லுங்களேன், கள்ளம் கவடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே ஆவி ஆத்ம சரீரம் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. மகிழ்ச்சியோடு அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. ஆவி ஆத்ம சரீரம். கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்கள். அவருக்கே நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஒரு துதி ஸ்தோத்திரம் கூட அவருக்கு தான் இருக்கணும். ஒரு கரம் ஓசை கூட அவருக்கு தான் இருக்கணும். நம்முடைய முக பார்வைகள் கூட அவரைத்தான் பார்க்கணும். அல்லேலூயா. அவரை குறித்தே சிந்தணும், அவரை குறித்தே பேசணும், அவரை குறித்தே யோசிக்கணும், அவரை குறித்தே தியானிக்கணும். அல்லேலூயா. அவருக்காகவே தன்னுடைய காரியங்களை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து வாழணும். அவருக்கே தன்னை அர்ப்பணித்து அவருக்கு உகந்த ஆயுதங்களாக சரீரத்தின் அவயவங்களை ஒப்பு கொடுக்க முன் வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இப்பொழுதும் நாம் நிறைவு ஜெபத்திற்கு நேராக இருக்கிறோம். எல்லாரும் அப்படியே கரை உயர்த்தி இருக்கு. எல்லாரும் கரை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட பேசுங்க. கரை உயர்த்தி இருக்கிற வேளையில் அருமையான அமீன் சோதர ராஜாமணி அவர்கள் வந்து அமீன் சோதர ஐயா வந்து அவர்கள் ஜெபிப்பாங்க. பிரைஸ் அல்லாஹ். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொள்ளலாம். பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா உமக்கு நன்றி அப்பா. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொன்ன அப்பா வார்த்தையின்படி ஆண்டவரே மகன் கொடுத்த எல்லா வார்த்தைகளையும் ஆண்டவரே சோப்பா எங்களுக்கு நிறைவேற்றித்தாங்கப்பா. எங்கள் சோதரன் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை நீர் வெளிப்படுத்தி இந்த நாளை காட்டினீர். உமக்கு நன்றி அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க ஆசீர்வதிங்கப்பா.
வராமல் இருக்கிற பிள்ளைகளை வருகிற நாட்டிலே கொண்டு வாங்கப்பா. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் அப்பா பாதப்படி நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க. இந்த சோத்திரம் ஆண்டவரே அப்பா அந்த செய்தியை கொடுத்த மகனை கற்று ஆசீர்வதிங்க, அவர் மனைவியை கற்று ஆசீர்வதிங்க. கொடுக்கப்பட்டிருக்க 3 பிள்ளைங்க கற்று ஆசீர்வதிங்கப்பா. வந்திருக்க பிள்ளைகளை கற்று ஆசீர்வதிங்க. ஆசீர்வாதத்தோடு கடந்து செலுத்தும் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் 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 ஆண்டவரே. எல்லாவற்றையும் அப்பா பாதப்படி வைக்கிறோம். நீங்களே பொறுப்படுத்தி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா.